லோகோ மாத்துறான் ஒரு கம்பெனிக்கு. லோகோ மாத்துறதே ஒரு வேலையாக வச்சிருந்த கம்பெனி என்ன தெரியுமா? இவங்க தான். 1976லேருந்து 2015 வரைக்கும் அவ்வளோ வாட்டி லோகோவை மாற்றிருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இவர் தான் எங்கள் பாஸ், இவருக்கு இதுதான் வேலை அப்படின்ற அந்த மீமுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை வாட்டி லோகோ சேஞ்சஸ். என்ன நினச்சாருன்னு தெரியல ஸ்டீவ் ஜாப்ஸு. 2011 அவர் இறந்து போனார். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ வாட்டி லோகோ சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1976ல் ரொனால்ட் வெயின் அப்படின்றவர் இந்த லோகோவை டிசைன் பண்ணுறாரு. ஓகேவா? இந்த லோகோ டிசைன் பண்ணவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எப்படி நான் வந்து எதை வச்சு நான் டிசைன் பண்ணேன் அப்படின்னா வந்து ஐசக் நியூட்டன் உட்காந்துருக்க மாதிரியும், புக்கு படிச்சுக்கிட்டு மரத்துக்கு கீழே உட்காந்து படிக்கிற மாதிரியும், அப்புறம் அவருக்கு தலை மேலே வந்து மரம் இருக்குதுல்ல, அந்த மரத்தில் ஒரு ஆப்பிள் இருக்க மாதிரியும், அந்த ஆப்பிள் வந்து எப்படி வந்து அவர் தலை மேலே விழுந்து அவர் எப்படி கிராவிட்டி கண்டுபிடிச்சார்ல, அது எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் தலை மேலே விழுந்தது, அது ஸ்ட்ரெயிட்டாக தான் போய் விழுந்தது, அதனால தான் அவர் கிராவிட்டி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாபிக்குள்ளே போக தேவையில்லை. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொனால்டு வேன்றவர் இப்படி தான் டிசைன் பண்ணேன், அவர் எப்படி லா ஆஃப் கிராவிட்டி அவர் கண்டுபிடிச்சதோ அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இதில் அடிஷனல் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. என்ன ஜாயின் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, எப்படி ரேப்பரிங் அப்புறம் ரிப்பன் சுற்றுற மாதிரி ஒரு டிசைன் வந்து செஞ்சுட்டாரு. செஞ்சுட்டு 1976ல் ஸ்டீவ் ஜாப்ஸை கொடுத்தாரு, இந்தாப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மனுஷன் என்ன பண்ணார், இதெல்லாம் வந்து பழசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1977 அடுத்த வருஷமே இந்த டிசைன்லாம் பழசாயிருச்சு, ஓல்டு ஃபேஷனாக இருக்குது, ட்ரெண்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1977ல் ராப் ஜானாஃப் அப்படின்றவரை இதுக்காகவே லோகோ டிசைன் பண்ணுறதுக்காகவே அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ராப் ஜானாஃப் யார் அப்படின்னா, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டான லோகோ டிசைனர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆஹா சிக்கிட்டாண்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர், இவன்கிட்ட காசை கறந்துடணுண்டா அப்படின்ட்டு 1977ல் நல்லா தான் டிசைன் பண்ணிட்டாரு. ஜோக்ஸ் அப்பார்ட். 1977ல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரெயின்போ கலர்ஸ் வச்சு ஒரு ஆப்பிள் லோகோ டிசைன் பண்ணுறாரு. அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, Apple II கம்ப்யூட்டர்ஸை லான்ச் பண்ணுறாரு. ஸோ அதோடு சேர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லோகோவின் காட்டுறாங்க. Apple II அப்படின்னு போட்டு லோகோ வந்து கொஞ்சம் எம்போஸ் ஆகி 3D லுக்கில் அந்த கடிச்ச இடத்துல வந்து Apple II போட்டு வந்து இந்த லோகோவையும் Apple II கம்ப்யூட்டர்ஸையும் லான்ச் பண்ணுறாங்க. என்ன நினச்சாங்க ஏது நினச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு 1984ல் அப்புக்குட்டி ஃபஸ்ட்டு கோட்டை முதலேருந்து போடுறா அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் செல்லாது அப்படின்ட்டு லோகோவை மறுபடியும் மாற்றிடுறாங்க. என்னடா மறுபடியும் மாற்றிட்டாங்கன்னு பார்த்தா, மனுஷன் வந்து மேக்கன்டாஷ் கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? அப்போ கண்டுபிடிச்சவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த Apple II தூக்கியிருப்பா, எனக்கு வந்து மினிமல் டிசைனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆப்பிள் ரெயின்போ கலர்ஸோட அடுக்கி அந்த வெறும் மினிமல் ஆப்பிள் லோகோ வச்சுட்டு அப்படியே விட்டதோடு இல்லாமல் மனுஷனை என்ன பண்ணுறாங்க, இவன் இருந்தால் சும்மா ஆப்பிள் லோகோ மாற்றினே இருக்காண்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்களுக்குள்ள ஏதோ தகராறுகள், அது வந்து கொஞ்சம் பெரிய கதை. ஸோ அவர் 1986ல் மனுஷனை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. நீ கிளம்பு போதும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்களுக்குள்ள நடந்த மோதல்கள், அதனால் அவர் வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஐயா நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் கம்பெனியை அப்படின்னு சொல்லிட்டு 1997ல் திருப்பியும் வந்து பேங்க்ரப்டான ஆப்பில் வந்து நீங்கள் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸை கூப்பிடுறாங்க. வந்தவர் சும்மா இல்லாமல் ஃபஸ்ட்டு ஐமேக்கை கண்டுபிடிச்சவர் எல்லாத்தையும் ரீவேம்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு லோகோவையும் மாற்றி தொலைஞ்சிட்டாரு. என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்கை ப்ளூ கலரில் ஐமேக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோகோவை டிசைன் பண்ணிட்டாரு. சரி, ஓகே, இதோட விடுவாருன்னு பார்த்தா அப்பயும் விடலை. அடுத்த வருஷமே கொஞ்சம் கூட மாறலைங்க. 1998லேயே மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, சில்வர் கலர் மாடல்ஸ் விட போகிறோம், சில்வர் கைண்ட் ஆஃப் இதில் வந்து கலர்ஸில் மாடல் விட போகிறோம், அதனால வந்து பிளாக் கலரில் லோகோ, ஃப்ளாட் பிளாக் கலர்ஸில் லோகோ விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில்வர் கலர் மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலர் லோகோஸில் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ க்ரியேட் பண்ணி விட ஆரம்பித்தார். சரி, இதோடு விடுவார் அப்படின்னு பார்த்தா அப்பயும் விடலை. 2001லேருந்து 2007க்குள்ளே
அவர் விட்ட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஐபாட் விட்டார், அப்புறம் ஐடியூன்ஸ் ஆப் கொண்டு வந்தார், அதுக்கப்புறமா வந்து மேக் ஓஎஸ் 10.1 கொண்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார். மனுஷன் கொண்டு வந்தது இது கொண்டு வந்தது இல்லாமல் என்ன பண்ணார் அப்படின்னா 2001லேருந்து 2007 வரைக்கும் சும்மா இல்லாமல் அக்வா லோகோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாடலை கொண்டு வந்தார். சரி, இதோட இந்த மாடல்ஸ்லாம் அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இதோட வச்சு அனுப்பிச்சார். சரி, ஓகே, இதோட விடுவாருன்னு பார்த்தா விடலை. 2007லேருந்து 2015 என்ன பண்ணார் அப்படின்னா குரோமா டெக்ஸ்டர்டு, ஓகே, ஸோ இந்த கைண்ட் ஆஃப் லோகோஸை வந்து மனுஷன் விட ஆரம்பித்தார். விட்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா விட்டுட்டு 2011 இறந்துட்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மாற்றின விஷயங்கள் இத்தனை வாட்டி மாற்றிருக்காரு லோகோவை. ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்பிள் அப்படின்னு இந்த கம்பெனிக்கு பேர் வைக்கணும் தோணுச்சு அப்படின்னு கேட்டாங்க. அவர் சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் அந்த ஆப்பிள் இவர் சொன்னது இல்லாமல் வதந்திகள் எப்படி பரவிச்சு அப்படின்னா ஆலன் டர்னிங் அப்படின்றவர் ஃபஸ்ட்டு மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிச்சவர். ஸோ அவர் எப்படி இறந்து போகிறாரு அப்படின்னா வந்து அவர் ஆப்பிளில் வந்து பாய்சன்ட் ஆப்பிள் சாப்பிட்டு இறந்து போகிறாரு. ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து ஃபஸ்ட்டு மாடர்ன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவர்ல. ஸோ இவரும் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஃபஸ்ட்டு iOS, ஃபஸ்ட்டு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸு, ஃபோன்ஸு இந்த மாதிரி கண்டுபிடிச்சதால அதையும் இதையும் லிங்க் பண்ணி அதனால தான் இவர் ஆப்பிள்னு பேர் வச்சார், பாதி கடிச்ச ஆப்பிள் வேறு வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு வதந்திக்கு பரவிச்சு. ஸோ அப்போது இவர் என்ன பண்ணார், ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணார், அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஆப்பிள்ன்ற ஃப்ரூட் பிடிக்கும், அதனால வந்து நான் கம்பெனி சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் மினிமல் டிசைன்ஸ் விரும்புகிறவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ அதனால வந்து அவர் என்ன சொன்னார்னா இப்படி தான் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதனால வந்து ஆப்பிள் ஃப்ரூட் பிடிக்கும், மினிமலாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டு வச்சிடலான்னு சொல்லி வச்சேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு வதந்தி என்ன பரவிச்சு அப்படின்னா அது என்னடா கடிச்ச ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, என்னடா டிசைனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பெரிய கதைலாம் ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக செரிக்கும் ஆப்பிளுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆப்பிளுக்கு கடிச்ச மாதிரி போட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து 1997 வந்து மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது எந்த மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணாலும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியூன்ஸ், ஐபாட், அந்த ஐபாட்லலாம் வந்து லோகோ போடுறோம் அப்படின்னா வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கணும், சின்னது பண்ணாலும் தூரத்துலேருந்து தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து டிசைன் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால வந்து நான் வந்து இப்படி சின்னதாக டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சாலிட் ஆப்பிளில் பாதி கட் பண்ண மாதிரி டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் வந்து அதை கடிச்ச ஆப்பிளுக்கு டிஃப்ரென்ஸு. நம்ம ஆளுங்க விட்டாங்க பாருங்க கதை. ஸோ அந்த மாதிரி கம்பெனியை வந்து ஏன் ஆப்பிள்னு பேர் வச்சுருக்காங்க, அப்புறம் எத்தனை வாட்டி லோகோ டிசைன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அந்த கடிச்ச ஆப்பிளுக்கு என்ன விளக்கம் அப்படின்றது இதுதான். ஓகே, இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நிறைய லோகோஸ் பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.